அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் நேற்று திடீர்னு ஒரு மீட்டிங்கை போட்டாப்புல அவரோட வேட்பாளர் எல்லாரையும் பனையூருக்கு வர சொல்லி அங்கே அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் இன்னொரு முக்கியமான நபரை பற்றியும் சேர்த்து அந்த வேட்பாளர்களுக்கு அறிவுரைங்கிற பேரில் சில டிப்ஸுகளை கொடுத்துருக்காப்புல. அவர் அந்த மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காரு, அண்ணன் சீமான் அவர்களை பற்றி என்ன அவங்க வேட்பாளர்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிறத இன்னைக்கு ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில் பார்ப்போம். அரசியலில் நீங்கள் தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும். இத்தனை நாட்களாக நம்ம எதிரியா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி. விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே நம்ம ஒரு துரோகிகளா, ஒரு அறிவற்றவர்களாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நேற்று விஜய் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படலை. அதாவது என்ன காரணம்னா, அவரை அந்த வேட்பாளரை விலைக்கு வாங்கிட்டாங்க, அதனால எங்களுக்கு வேட்பாளர் அங்கே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு தொகுதியை கழிச்சுட்டு மிச்சம் 233 தொகுதிகளையும் விஜயினுடைய வேட்பாளர்கள் நின்றாங்க. அதில் 2 தொகுதியில் விஜய் அவர்கள் நிற்கிறாங்க. அதையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா 231 தொகுதியில் விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் விஜய் உடனடியாக அழைப்பு கொடுத்து நீங்கள் எல்லாரும் உடனே ஃபார்ம் 17C கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அந்த ஃபார்ம் 17C அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாக்குச்சாவடியில் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் அந்த பூத் ஏஜெண்டா, அதாவது வாக்குச்சாவடியுடைய முகவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்களா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அங்கே இருந்திருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணுறதுக்கும், அதே நேரத்தில் அந்த ஃபார்மை கொண்டுட்டு அவங்களுக்கு ஒரு டிப்ஸ், ஏன்னா ஊடகங்கள் என்ன பேச போகிறோம்னு வெளியில் காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைமாற்றுவதற்காகவும் அதை மட்டும் செய்தி ஆக்கிட்டு உள்ளக்க சில மேட்டர்கள் பேசியிருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ எக்ஸிட் போல் வந்துச்சு இல்லையா, இந்த தகவல் விஜய் அவர்கள் காதுக்கு போயிருச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமான முன்னணி நிறுவனங்கள் எல்லாருமே ஒன்று திமுகவுக்கும் இன்னொன்று அதிமுகவுக்கும் அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க கொடுக்குற சீட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு 110 ஒரு 120 சீட்டு திமுக ஜெயிக்குது அப்படின்னா, அதிமுக ஒரு 70 சீட்ல இருந்து 80 இல்லை 90 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். அவங்களுக்கு சப்போர்ட்டா சில 110 120. ஸோ 2 பேருக்குமே இந்த மாதிரி ஈக்குவலாக கொடுக்குறாங்க. விஜய் அவர்கள் ஒரு 20 சீட்ல இருந்து ஒரு 30-40 சீட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு நிறுவனம் தான் விஜய் அவர்கள் ஒரு 90 சீட்ல இருந்து 120 சீட் வரைக்கும் பிடிப்பாருன்னு சொன்னாங்க. அது விஜயே காசு கொடுத்து பேச வச்சதுனால ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ வரும்ல. விஜயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரஸ்டீஜ் அதிகமாக பார்ப்பாப்ல. உங்களுக்குலாம் ஈக்குவல்னா அப்படின்னு காட்டுறதுக்காக அவரே பணம் கொடுத்து, அதுவும் ஒரு புதிய நிறுவனம், அது செய்தி கொடுத்துச்சு. அதை யாருமே பெருசா பொருட்படுத்திக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் அவர்களுக்கு கள நிலவரம் உண்மையா தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, நமக்கு 20 இருந்து 40 சொல்றாங்க, ஆனா உண்மையிலேயே நமக்கு வரப்போறது 5 வரப்போதா, இல்ல ஒண்ணும் இல்லாம நம்ம மட்டும் ஜெயிப்போமா, இல்ல அதுவும் இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் விஜய் அவர்களுக்கு வந்துருச்சு. ஒருவேளை தமிழக மக்கள் இன்னும் அதே மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, நம்மளை எங்க ஒரு 30 சீட் ஜெயிக்க வச்சிட்டா, இப்ப இந்த 2 பேருக்கும், அதாவது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கும் இழுபறியில நிற்கும். அது தொங்கு சட்டசபை வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்துல விஜய் அவர்கள் இருக்காங்க. அதாவது தொங்கு சட்டசபைனா திமுகவும் அதிமுகவும் அதாவது பெரும்பான்மையை காட்டாம ஒரு இழுபறியில இருக்கும் இல்லையா, 118 தொகுதி காட்டி ஆகணும். அப்படி இல்லாம இழுபறியில இருந்துச்சுன்னா அப்படின்னா, நம்மளுடைய அதாவது விஜய் அவர்களுடைய கட்சி ஒரு 20-30 சீட்டு பிடிச்சிருக்கு வச்சுக்கலாம். அவங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிக்க முடியும். அப்படிங்கிற நிலைமை வரும்போது நம்ம ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னா, முதல்ல ஜெயிக்கிற எம்எல்ஏ நம்ம கையில் இருக்கணும். எப்படி எடப்பாடியில் காசை கொடுத்தவொன்னே அந்த வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டு ஓடி போயிட்டாரோ, அது போல எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் பல கோடிகளை கண்ணில் காமிச்சாங்கன்னா ஓடி போயிடுவாங்களே அப்படிங்கிற எண்ணத்தில், இவங்க சம்பாதிக்கிறதுக்கு தானே வந்திருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் விஜய் அவர்கள் நீ ஜெயிச்ச உடனேயே நீ முதல்ல அந்த சான்றிதழை வாங்கிக்கிட்டு உடனே பனையூருக்கு நீ வந்துடணும் அப்படின்னு அன்பு கட்டளை விட்டுருக்காரு. ஏன்னா ரொம்ப அதிகாரப்பூர்வமாக கட்டளை இட்டா ஓடியே போயிடுவாங்க. அதனால அன்பா பேசி, நீ என் மேல உயிரை வச்சிருந்தா நீ அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி மானை தேனே பொன்மானை எல்லாம் போட்டு அவங்கள கெஞ்சிருக்காப்புல. இது ஒரு புறம். இது முதல் அட்வைஸா அவருக்கு கொடுத்துட்டாப்புல. ரெண்டாவது, இந்த விஷயத்த யாருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னா, அவர் திமுகவுக்கு இப்ப கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்ப யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கு தான் அவர் கொடுக்குற மனநிலையில இருக்காரு. ஏன்னா அவங்க தான் ஒரு 60 to 80 அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒருவேளை நம்ம கொடுத்தும் அவங்க ஜெயிக்கல அப்படின்னா, பெரும்பான்மையை காட்டலைன்னா நம்ம எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவரையும் சேர்த்துக்கிற வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. அப்போ என்ன மாதிரி சூழ்நிலை அப்படின்னா,
அண்ணன் சீமானனுக்கு வந்து ஒரு 6 இடங்கள்ல இருந்து ஒரு 10 இடங்கள் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு வந்து எக்ஸிட் போல் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அந்த சூழ்நிலையில சீமான் அவர்களையும் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல விஜய் அவர்கள் இருக்காங்க. அதை வந்து அங்கே பேசியிருக்காங்க. அதில் என்ன ஒரு ஏபிசி பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்களோட ஏபிசி பிளான்ல முதல் ஏ பிளான் என்ன அப்படின்னா, தனி பெரும்பான்மையா தமிழக வெற்றி கழகம் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்குருவாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அந்த பிளான் வந்து க்ளோஸ். அதனால பி பிளானுக்கு வராங்க. பி பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவும் இவங்கள வந்து ஒரு 20 சீட்டு வாங்கி அவங்க வந்து ஒரு 80 சீட்டுக்கு மேலே வந்து இவங்க ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னா, அவர் முதல்வர் எடப்பாடி வந்து துணை முதல்வர். அதாவது 80 சீட்டு 60 சீட்டுக்கு மேலே வாங்கியிருந்தாலும் அவர் முதல்வர் வேட்பாளர் கிடையாது, இவர் தான் முதல்வர். ஏன்னா இவர் கொடுத்தா தானே அவர் ஆதரவு தெரிவிக்க முடியும், ஆட்சி அமைக்க முடியும். அதனால இவர் முதல்வராகவும் எடப்பாடி அவர்கள் வந்து துணை முதல்வராகவும் கொடுக்கறதா இருக்காங்க. ஒருவேளை இவர் கொடுத்தும் அங்கே வர முடியல அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை வந்து 3வதா சி பிளான் வைக்கிறாங்க. அந்த சி பிளான்ல அண்ணன் சீமான் அவர்களை சேர்த்துக்கிட்டு 2.5 வருஷம் இவர் முதல்வர், யாரு விஜய் அவர்கள் முதல்வரா, அடுத்த 2.5 வருஷம் எடப்பாடி அவர்கள் முதல்வரா, இந்த 5 வருஷத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து துணை முதல்வராக இருப்பாங்க அப்படிங்கிற இந்த பிளானை வந்து அவர் வச்சிருக்காரு. இதைத்தான் அவங்க கட்சியில் இருக்கவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. அது போக அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஜெயிச்ச உடனே முதல்ல வந்து வேகமாக வந்து பனையூருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் வந்து பிரதிபலிக்க போகுதுன்னு தெரியல. முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் இவர் இப்படி நினைக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த எக்ஸிட் போல் வெளியில வந்ததுலேருந்து எல்லாருக்கும் வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. விஜய் அவர்கள் கோயிலா போறாரு. இன்னைக்கு வந்து நாளைக்கு கிளம்புறாரு, வேளாங்கண்ணிக்கு போறாரு, அடுத்து நாகூர் தர்கா போறாரு. இப்படி வந்து அவர் ஒரு பக்கம் கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. இதே எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து முருகனை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாப்புல பழனிக்கு போய் அவர் குடும்பத்தோட வந்து தரிசனம் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சாலும் தவிர்த்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம போய் நல்லா குளிர் காஞ்சிட்டு வருவோம்ட்டு கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டாரு. அவர் மயனை வந்து துபாய் பக்கம் அங்கிட்ட அனுப்பிச்சு விட்டார் வெளிநாடுகளுக்கு. அப்படியே அவங்க ஒரு புறம் இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வழக்கம் போல இது என்னுடைய வெற்றியோ தோல்வியோ, அது மக்களோட வெற்றி மக்களோட தோல்வி, மக்களோட போராட்ட களங்கள்ல நான் எப்பயும் நிற்பேன், மக்களுக்காக தான் நான் அப்படின்ட்டு. அடுத்து என்ன பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனையா, மீனவர்கள் ஒருத்தர் இலங்கையிலேருந்து இங்கிட்டு வந்தவங்க நம்ம வந்து பாதிப்புக்குள்ளாக்கே அவங்களை அடித்து துன்புறுத்துறாங்களா, உடனே அதுக்கு ஏற்றாப்புல ஒரு அறிக்கையை கொடுத்து இந்த மாதிரி நம்ம சகோதரத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டாங்க. இன்னைக்கு உழைப்பாளர் தினமா, அதுக்கு ஏற்றாப்புல உழைப்பாளர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் கொடுத்து அலுவலகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வந்து நிகழ்வு ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அண்ணன் ஆர்கே சுரேஷ் அவர்களுடைய நம்மளுடைய களஞ்சியம் சிவகுமாரனுடைய உடன் பிறந்த அண்ணன் வந்து இறந்துட்டாரு. அப்போ அண்ணன் களஞ்சியம் சிவகுமார் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்ததுனால அந்த நிகழ்வுல வந்து துக்கத்தில் வந்து அனுசரிக்கணும்ட்டு உடனடியாக கிளம்பி வந்து ராமநாதபுரத்துக்கு அந்த துக்க நிகழ்வு போனதுனால இன்னைக்கு வந்து அங்கே தலைமை அலுவலகத்தில் நடந்த அந்த நிகழ்வுல கலந்துக்கிற முடியாத ஒரு சூழ்நிலை போயிடுச்சு. இருந்தாலும் அங்கே கட்சி நிர்வாகிகள் வந்து அதை சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அந்த எலெக்ஷனோட எக்ஸிட் போலை பற்றி கண்டுக்கிறாம அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. இதுதாங்க நாம் தமிழர் கட்சி. என்னவா இருந்தாலும் சரி, களத்துல மக்களோட மக்களா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கக்கூடியதான் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சி உறவுகளும். அவங்க அதை நோக்கி போயிட்டாங்க. இவங்க எல்லாம் தேர்தலை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால உறுதியாக விஜய் நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.